இட்லி தோசைக்கு பொருத்தமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகிட்டு தக்காளி சட்னி தாளிச்சாச்சுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சிங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை உரித்து போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனோன்னா 2 வெங்காயம் இதை நல்லா வதக்கிடணும். நீல சைஸில் கட் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உடனே சாப்பிடாது அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ட்ராவலுக்குனால் நல்லா வதக்கிக்கணுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் தக்காளி சட்னி வச்சாச்சுங்க. வரமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிருச்சுங்க. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உடனே சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறமா கருவேப்பிலை தழை போட்டு நம்ம தாளிசத்தில் ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி சட்னியை ஆட் பண்ணியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி தக்காளி சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட நீங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டும் அரைக்கலாம். அதையும் தாளிசத்தில் போட்டு வதக்கி அரைச்சோம்னா திக்காக இருக்குங்க சட்னி வந்து ரொம்ப. இப்போ இட்லியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ இட்லி கூட வச்சு நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.